கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர்கள் இதை பேசக்கூடாது இல்லையா? சத்துரு எவ்வளவாய் பெருகி இருக்கிறான், அவன் என்னிலும் பலவானாய் இருக்கிறான் என்று நீ பேச துவங்கினாலே அற்புதங்கள் எல்லாம் தடைபட்டு போய்விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சத்துருவை மிகைப்படுத்தி பேசாதே. ஹல்லேலூயா. நானா எல்லார் பார்வைக்கு முன்பாக நான் ஒரு சின்ன பையன், நானா எனக்கு அதுக்கேற்ற வசதி எல்லாம் கிடையாது. ஆனா எதிராளி இருக்கிறானே, பலத்தவன், பெரியவன், மகா பெரியவன். இதத்தான் சத்துருவை பத்தி பெருசா நம்ம வாழ்க்கையில பலமுறை பேசி 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 அற்புதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய ஜனம், நீ தேவனுடைய சந்ததி எனப்படுவாய். நீ கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ற உணர்வு உன் இருதயத்தை விட்டு நீங்காதிருப்பதாக. உனக்கு முன் சத்துருவும் இல்லாமலாகி போவான். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். என்னதான் பணபலம் இருந்தாலும் சரி, என்னதான் சக்தி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கர்த்தர் உன்னை தமது வல்லமையினாலும் தமது கிருபையினாலும் தமது வசனத்தினாலும் ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாளும் சத்துருவை மிகையாய் பேசாதே.